friends, welcome to Vijaya creation. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ப்ரோக்கோலி சப்ஜி தான் பார்க்க போறோம். அந்த பாஜி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, ஒரு அரை கிலோ அளவு ப்ரோக்கோலி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ப்ரோக்கோலியை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு பொட்டேட்டோ தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதுக்கான மசாலாவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு சீரகம் மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரோக்கோலியையும் அந்த பொட்டேட்டோவையும் நல்லா மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதை தனியாக வேக வைக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு நல்லா மஞ்சப்பொடி போட்டு அதை நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் அதை வேக விடுங்க. வேக விடும்போது அதில் கொஞ்சம் தண்ணி ஏற்கனவே வற்றிடும். கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அதை நம்ம சூப்பாக கூட குடிச்சிக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு நம்ம சீரகம் போட்டுட்டு அந்த 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட ஒரே ஒரு மிளகாவை 2ஆக கீறி போட்டிருக்கேன். இப்போது அதே சமயத்தில் அது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது தக்காளி, இஞ்சி, அப்புறம் 4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அதை ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிப்போம். அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின உடனே அந்த பேஸ்ட்டை அதில் போட்டு அந்த கிரேவியை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம கிண்டி விடும்போது பச்சை வாடை போகிறதுக்கான அர்த்தம் வந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடரு, அப்புறம் கொத்தமல்லி பவுடர், ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் போட்டுக்கிறேன். இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், கலருக்காக மட்டும் போட்டுக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி கிரேவியாக வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இதே சமயத்தில் இது வந்து கேஷ்யூ நட்டும் மகச்சின்னு சொல்லுவாங்க, பூசணிக்காய் வித்து, அதையும் நல்லா ஊற வச்சுருக்கேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதை நம்ம நல்லா பேஸ்ட்டு போல் எடுத்துகிட்டு வருவோம். அந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம அந்த தக்காளி அந்த மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு வச்சுருக்கிற அந்த கிரேவியில் அந்த பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி போடுறாங்க. நல்லா இருக்குது. நிறைய பஜ்ஜிக்கு செஞ்சு பார்த்துட்டேன், ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கு. சில்லி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இப்போ நம்ம மகஜும் கேஷ்யூ நட் போட்டோம்னா ரொம்ப மைல்டாக ஆயிரும் பசங்களுக்கு. இப்போ இந்த ப்ராக்கோலியை நம்ம வேக வச்சுருக்கத ப்ராக்கோலியை மட்டும் எடுத்து அந்த கிரேவியில் தட்டி அதை நல்லா கிண்டி விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு அது கூட நம்ம வேக வச்சு அந்த பொட்டேட்டோ கட் பண்ணி போட்ட அந்த பொட்டேட்டோவை எடுத்து நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கோலி கூட நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ எதுக்காக அந்த வேக வச்ச பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணுறோன்னா, பொட்டேட்டோ வந்து நல்லா குண்டு குண்டாக கிடக்கும். ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பைசியான மனம் வரும். இப்போ ஒரு அரை டம்ளர் அளவு கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் தான். அதை லாஸ்ட்டு எண்டில் ஊற்றி கிண்டி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ கஸ்தூரி மேத்தியை லைட்டாக இந்த கசக்கி விட்டுட்டு அதுலேயும் அதே போட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான ப்ராக்கோலி கிரேவி ரெடி ஆகிட்டு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஹோட்டல்லலாம் போனோன்னா இதை மாதிரி தான் சப்பாத்திக்கு தராங்க. வேறு ஏதாவது பாஜி கூட நம்ம இதை மாதிரி செஞ்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.